பெஞ்சல் புயல் கரையை கடந்தாலும் நகராமல் புதுச்சேரி அருகே ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி கடலூருக்கு வடக்கே 30 கிலோமீட்டர் தூரத்திலும், விழுப்புரத்திற்கு கிழக்கே 40 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரிக்கு அருகே நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த பெஞ்சாங் புயல் புதுச்சேரிக்கு அருகில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க துவங்கி நேற்று இரவு 10:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்துள்ளது. இது தொடர்ந்து புதுச்சேரிக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இது மணிக்கு சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. கடந்த 3 மணி நேரத்தில் பெரும்பாலும் நகராமல் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து வரும் 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையக்கூடும். இதுவரை பதிவான தகவல்களின் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் அதி கனமழையும், 6 இடங்களில் மிக கனமழையும், 20 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான மழையின் அளவை தரவுகளின் அடிப்படையில் பொறுத்தவரையில் அதிகபட்ச மழையாகும்.